எல்லா பாஷையும் தெய்வீகத்தன்மை இருக்குது, சாநித்தியம் இருக்குது. ஏன்னா அதோடைய சோர்ஸ் கடவுள் தான். அப்படி இருக்கும்பொழுது பூஜைகள்லாம் நாம் சமஸ்கிருதத்தில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன் நம்ம சொல்லணும்? நம்ம இந்த ஹிந்து தர்மம் இருக்குது. இந்த ஹிந்து தர்மத்தில் பகவத் ஆராதனம் பண்ணணும், இந்த நிறைய தர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த பகவத் ஆராதனம், பகவத் பூஜை இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் நடக்கிறது. இப்போ இதுக்கு ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதனுடைய பழைய பேர் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுலேயும் சனாதன வைதிக தர்மம் அப்படின்னு சொல்லணும். இந்த பேருக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்குது. இந்த சனாதன வைதிக இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் நாம் நன்ன அர்த்தத்தை தெரிஞ்சு கொண்டால் இந்த தர்மம்ங்கிறது எவ்வளவு சிரேஷ்டமானதுங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேரே இந்த தர்மத்தின் பெருமையை நமக்கு சொல்கிறது. எப்படி? சனாதனம், முதல்ல அங்கே என்ன சொல்லியிருக்கார்? சனாதன தர்மம், சனாதனம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கார். சம்ஸ்கிருதத்தில் இந்த சனாதனம்ங்கிற சப்தத்துக்கு எந்த ஒரு வஸ்து அனாதி காலமாக வந்திருக்கோ, அதே மாதிரி எந்த ஒரு வஸ்து சாஸ்வதமாக இருக்குமோ, எந்த வஸ்துவுக்கு விநாசம்ங்கிறதே கிடையாதோ, அதே மாதிரி ஜன்மம்ங்கிறதே கிடையாதோ, அப்பேற்பட்ட வஸ்துவுக்கு சனாதனம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு வார்த்தை என்ன? வைதிக தர்மம். இந்த தர்மத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கார்? நீ இந்த தர்மானுஷ்டானம் பண்ணினால் அதிலிருந்து உனக்கு நல்லதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் சொல்லணும் என்றால் அதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். இந்த தர்மத்துக்கு ஏதாவது ஒரு பிரமாணம்ங்கிறது வேணும். நீ இது இந்த நல்ல காரியம் பண்ணால் அதிலிருந்து உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் எங்கே சொல்லியிருக்கார்? இதுக்கு என்ன பிரமாணம் அப்படிங்கிற அந்த பிரமாணம் பற்றி நமக்கு கேள்வி வரும். ஏதாவது ஒரு பிரமாணம் இருந்தால் தான் இது சொல்ல முடியும். அந்த பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால் வேதம். இந்த தர்மத்துக்கு பிரமாணம் வேதம். இந்த ஒரு வேதம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. வேதத்தின் பாஷை என்ன? சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதத்தில் தான் வேதம் இருக்குது. அதனால் வேதம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அந்த வேதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மம், அதாவது ஹிந்து தர்மம், இது என்ன இருக்கோ, இதில் நாம் என்னெல்லாம் பூஜைகள் ஆச்சரணைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ இது எல்லாத்தையும் சம்ஸ்கிருதத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரம்பரை வந்திருக்கு. முதல்ல பிரமாணமானது வேதம். அதே மாதிரி அந்த வேதம் அனுசரித்து வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், தரிசனங்கள், இதெல்லாம் இந்த எல்லா கிரந்தங்களிலும் நம்முடைய சனாதன தர்மம் பிரதிபாதித்தமாயிருக்கு. இந்த எல்லா கிரந்தங்களும் இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில். அதனால் சம்ஸ்கிருதத்தில் தான் இந்த எல்லா காரிய அனுஷ்டானங்களையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒருத்தன் ரொம்ப பக்தியாக பகவானுடைய ஆராதனம் பண்ணுற போது அவன் எந்த பாஷையில் வேணாலும் பண்ணலாம். அந்த பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். வாஸ்தவமாக ஒரு பக்தியாக பண்ணால் அவன் எந்த பாஷையில் வேணாலும் பண்ணலாம். இந்த மூலம் அப்படி இருக்கிறதுனால சம்ஸ்கிருதத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ அடுத்த கால சமயத்தில் இப்போ வேறு வேறு பாஷைகளையும் நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வந்திருக்கு. இப்போ தமிழ்லேயும் நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது. விசேஷமாக பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் அது தமிழ்லேயும் இருக்குது, தமிழ் பாஷையிலையும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, கன்னடத்துலேயும் இருக்குது. அநேக பாட்டுகள் பகவானுடைய பகவானை ஸ்துதிக்கக்கூடிய பாட்டுகள், கீர்த்தனைகள் அதெல்லாம் தெலுங்குலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, கன்னடத்துலேயும் இருக்குது. அதையும் எல்லோரும் எடுத்துக்கிறார். ரொம்ப ஆஸ்திகர்களாக யார் இருக்காரோ அவரும் எடுத்துக்கிறார். ஏன் என்று கேட்டால் அங்கே பக்தியோட அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அதனால் பக்தியோட பிரார்த்தனை பண்ணால் எந்த பாஷையில் வேணாலும் ஸ்துதி பண்ணலாம். ஆனால் இந்த மூலம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால சம்ஸ்கிருதத்தில் தான் பண்ணணும் என்கிற ஒரு நிர்ணயம் வந்திருக்கு.